அம்மையாருக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஐயா சொல்லிட்டாரு, எனக்கு கல்யாணம் விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டான்னு. இல்லப்பா, நம்ம மரபுப்படி நீங்க கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பண்றாங்க. பொண்ணு பார்த்தாச்சு. கல்யாணம் பண்ண போறதுக்கு முன்னால அந்த பொண்ணுகிட்ட போய் ஐயா பேசினாராம். என்ன பேசினாரு? அம்மா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, உனக்கும் விருப்பம் இருந்தா சொல்லிடு, எனக்கு வேண்டாம், நான் விரும்பாதவன், நான் இறைவனை பாடணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாலாம், கல்யாணம் பண்றதுனால நீங்க தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு பணிவிட செய்ய, உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யறதுக்காகவாது என்ன திருமணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டாலாம். சரின்னு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்தா பால் கொடுத்து பழம் கொடுத்து முதலிரவு அறைக்குள்ள கொண்டு போய் 2 பேரும் மணமக்களை வச்சாச்சு. யாரு? வள்ளலார் ராமலிங்கம் பிள்ளையவும் அவர் துணைவியாரையும். இவர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? ஓலைச்சுவடி 2 தேடி எடுத்தாராம். ஓலைச்சுவடியை 2 திருவாசகம் எழுதிய ஓலைச்சுவடி. ஒரு ஓலைச்சுவடியை மனைவிகிட்ட கொடுத்து, நீ படி, இதை நான் படிக்கிறேன்னு விளக்கேற்றி வச்சு விடிய விடிய படிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு நீ போய் ஓ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன்னு போனவர் தான் அந்த ஐயா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளல் பெருமானார். கடலூர் மாவட்டம். பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். கடைசி வரைக்கும் மனைவியை மனதாலும் தீண்டாதவர். இருக்க முடியுமா? அப்ப எப்படி பாருங்க, இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை, ஆனாலும் அதை செய்வதற்கு ஒரு மனம் வேணும். விட்டு கொடுக்கிற மனம் முடியுமா?